Very good morning, students. This is physics class. So I am Mr. R. Muralidharan, going to handle physics this year next year. In physics, we can learn many things. ஸோ எதெல்லாம் படிக்க போகிறோம், எதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம், ஸோ வாட் ஆர் த நியூ கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 11th and 12th இட்ஸ் அ பேஸ் ஃபார் யூ. ஃப்யூச்சரில் என்ன ஸ்டடீஸ் போனாலும் ஸோ இந்த 2 இயர்ஸில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் பேசிக், நாட் ஓன்லி இன் ஃபிசிக்ஸ், இன் ஆல் அதர் சப்ஜெக்ட்ஸ் டூ. ஸோ இது வரைக்கும் 10th படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ பேசிக் ஃபிசிக்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ், பேசிக் ஐடியாஸ் அண்ட் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த 11th இன்னும் அதை லைட்டாக, ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட்டாக நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 10th வரைக்கும் ஒரு சயின்ஸில் ஒரு பிரான்ச்சாக இருந்த ஃபிசிக்ஸ், நவ் இட் இஸ் செப்பரேட் ஃபார் யூ. ஸோ ஃபிசிக்ஸ் வில் கிவ் யூ மோர் நாலேஜ், மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மோர் ஐடியாஸ். அது எப்படி அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். மீன் டைம், ஸோ 10th வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சிங்கிறது தெரியல, பட் ஃப்ரம் திஸ் இயர் எந்த ஒரு கான்செப்ட் படித்தாலும், எந்த ஒரு ஆன்சர்ஸ், டெரிவேஷன், பிரின்சிபல் எது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஸோ ஃப்ரம் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேன் கிவ் ஆன்சர்ஸ். ஸோ ஃபுல்லாக மக்கப் பண்ணி தான் படிக்கணும், மக்கப் பண்ணி எழுத தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் யூட்டிலைஸ் யுவர் நாலேஜ், யூ ஷுட் அப்ளை யுவர் நாலேஜ், தட் இஸ் ரியல் எஜுகேஷன். ஸோ நீங்கள் சும்மா மக்கப் பண்ணி எழுதி மார்க் வாங்கினது மட்டும் நம்ம ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதை நம்ம எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம், என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், தட் இஸ் ரியல் எஜுகேஷன். ஸோ ஹோப் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கான்செப்ட் நல்லா உள்ளே வாங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் அதை ஆன்சர்ஸில் கொண்டு வந்தால் தட் இஸ் குட். ஓகே, ஸோ ஜஸ்ட் டு ட்ராப் அவுட் யுவர் மக்கப் ஐடியாஸ், சம் கான்செப்ட், சம் ஃபார்முலாஸ், சம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அதை மக் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அண்டு எல்லாத்துக்கும் ஸோ அது பேர் சொல்லிக்கிறேன். 11th வந்து உங்களோட கரியரில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஃப்யூச்சர் நல்லா செட் ஆகிறதுக்கு மை ஹார்ட்லி விஷஸ். ஓகே, அண்ட் வில் ஸ்டார்ட் அவர் யூனிட் நம்பர் 1, nature of physical world and measurement. So from lower class in physics, definitely the first unit will be a measurement. It was measurement in the physics book எடுத்துட்டாலும் lower classல first unit measurement தான் இருக்கும். So that is more important in physics. So what is measurement, where we are using, why we need these measurement, அப்படின்ற கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் about physics topic, we'll see the small introduction about science. Why science? எதுக்காக நம்ம ஃபிசிக்ஸை பற்றி படிக்கும், சயின்ஸை பற்றி பேசணும்? உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், சயின்ஸில் ஒன் பிரான்ச் இஸ் ஃபிசிக்ஸ், ரைட்? ஸோ வாட் இஸ் சயின்ஸ்? சயின்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா we are trying to know about living things and non-living things. God creatureல இருக்கிற திங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி க்ரியேட் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது, இதில் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் என்ன, கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ், தென் பயாலஜிக்கல் கான்செப்ட்ஸ், ஸோ எவ்ரிதிங் மிக்ஸ் ஆனதான் we can say சயின்ஸ். இப்போது மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே 2 வீலர் 4 வீலர் அண்ட் மொபைல், லேப்டாப், டிவி, எலக்ட்ரிசிட்டி, டோர் க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, விண்டோஸ், வாட்ச், குக்கிங், குக்கர், கேஸ், ஸ்டவ்,
எவ்ரிதிங் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே, ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லிப்பரில் ஆரம்பித்து ஹேர் கட் பண்ணுற சிசர் வரைக்கும், தட் இஸ் இன்வென்ஷன் ஃப்ரம் சயின்ஸ். சயின்ஸோட பேசிக் தான். ஓகே, ஸோ சயின்ஸ் இல்லாமல் நம்ம லைஃப் இல்லை. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் பிரான்ச் தான் ஃபிசிக்ஸ். ஓகே, அண்டு சயின்ஸ் வேறு எதெல்லாம் யூஸ் ஆகுது? நம்ம ஏரோப்ளேன் அண்ட் ஆல் த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ஆல் த டிவைசஸ், மேக்ஸிமம் நம்ம எக்ஸட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பாட்டிலில் ஒரு வாட்டர் நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறோம், அங்கேயும் நம்ம சயின்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், பல்ப் க்ளோ ஆகுது. அயன் பாக்ஸை ஹீட் பண்ணுறோம், தேர் இஸ் அ சயின்ஸ். ஈவன் நம்ம அக்ரிகல்ச்சரில் கூட சயின்ஸ் மெத்தட் இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சயின்ஸ் இல்லாத ஃபீல்டு எதுவுமே இல்லைன்னு டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சயின்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இன்னும் ஃப்யூச்சரில் இட் வில் பி இம்ப்ரூவ் எ லாட். இப்போ இருக்கிறத விட 1000 டைம்ஸ் மேபி இம்ப்ரூவ். ஸோ எப்படி நம்ம மொபைல் ஆரம்பித்தோம், 1Gயில் ஆரம்பிச்சது, 2G, 3G, இப்போ 4Gயில் இருக்கோம், அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் 5G. ஃப்யூச்சரில் இன்னும் இந்த மாதிரி நிறையா டெவலப்மெண்ட்ஸ் இருக்கலாம். எல்லாமே இட்ஸ் இன்க்ளூடட் இன் சயின்ஸ். And when we are dealing with non-living things, definitely physical science will give more help to us. So non-living things we apply பண்றோம் physical science. What is physical science? Physics plus chemistry is called as physical science. Suppose we are dealing, we are explaining about living things, that we can study in biological science. So in the physics la we are going to give the concepts and other things we are applying on non-living things. Not only non-living things, majoritically non-living things, but our physics concept living things we can apply. Next is scientific method, and scientific method is nothing but when we are approaching any object or anything, while approaching that we are giving our idea, we are expanding our knowledge step by step, not immediate, step by step நம்ம apply பண்ணுவோம். So why it is, what is this, where, how, இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கேட்டு அதுக்கு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறதா இட் இஸ் scientific method. So in this scientific method, it involves 5 methods. One is systematic observation. How it is working? We are going to observe. நம்ம 10th ப்ராக்டிக்கல் செஞ்சுருப்போம் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரியில். ரீடிங்ஸை நோட் பண்ணுவோம், ஆசிலேஷனை கவுண்ட் பண்ணுவோம், அம்மீட்டர் ரீடிங்ஸ் நோட் பண்ணுவோம், கேலோமீட்டர், தென் ஸ்க்ரூ காஜ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், வர்னி கேலிப்பர். வில் அப்சர்வ் த ரீடிங் அண்ட் வில் வெயிட் ஃபார் reading. These are all systematic observation. Then controlled experimentation. So experimentation நம்ம லேபில் எப்படிலாம் ப்ராக்டிக்கல் செய்யலாம், என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆர் அடாப்டட் த, என்ன ஸ்டெப்ஸில் செய்யணும். எடுத்தோன்னு நம்ம ரீடிங்ஸ் எடுக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரூ காஜ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா தேர் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஜீரோ எரர். ஸோ வி நோ ஆல். ஸோ எடுத்தோன்னே நம்ம ரீடிங்ஸ் எடுப்போம்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஃபைண்ட் அவுட் zero error. Then qualitative and quantitative reasoning, we have to apply the reason why we have to take zero error. So why we have to mention, why we have to note this reading. So we have to give a reason for all this qualitative and quantitative. After taking reading, we are applying in formula, then we are getting the answer, that we can say as mathematical modeling. Then prediction and verification. Then we can predict before practical. So or experiment செய்றோம்னா for this experiment we will get answer in this range. And verification, we can compare with our friends. So all these things, all these methods are involved in this scientific method. So we can't apply and we can't do anything directly. So we have to get more and more ideas step by step manner. And here one example is given. Say a metallic rod is heated. The length of the rod is say 1 meter, and we are giving the name of the rod. A first end and B is next end. We are hitting at the A end. அப்போ B end நம்ம ஈஸியாக டச் பண்ணலாம் at starting time because there is no heat at B end. But after some time the heat is transferred to B point. There we can ask question, how the heat is flowing from one point to another one point. So who is there to flow and who is reasoning for that? இதெல்லாம் கேட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண this is called as physics, and this is the method is included in this scientific. Next one, do you know the name physics
was introduced by Aristotle in the year 350 BC. Aristotle தான் physics என்ற term name introduce பண்ணாரு in the year of 350. And next is introduction about physics. The word physics is derived from physis. So from where we are deriving this? We are deriving this word from where? From physis. So this is the word we are using. And from the physis only we are using this physics. And this physics is nothing but it is used to study about nature and natural phenomena. What is nature and natural phenomena? For example, we can say we are opening the door. It is opening, and using the hand we are opening the door and using the key. And what mechanism is there? And how physics is applied there? We are giving some force. After added key, we are pushing the door, we are pulling, and we are operating the fan and function of watch, and how we can cook the rice using pressure cooker. So all these things, இது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் தேடுறோம். That answer we are getting from physics. So all these things are nature. So எப்படி நம்ம சீக்கிரம் குக் பண்ணுறோம் ப்ரெஷர் குக்கரில்? பிகாஸ் ஆஃப் மோர் ப்ரெஷர். We are applying the heat continuously. And how the heat is transferring in that? நம்ம ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுற ரைஸை டைரெக்டாக we can heat that? No, we can't heat. Then how we are heating? Using vessel. First we are giving the heat to vessel, and that vessel will pass the heat to water, and water will pass the heat to that raw material rice. After some time, due to the more pressure, the heat will be continuously supplied there, and due to that it is started to cook, and raw material rice will become cooked one. Then we can eat that safely. இது குக் பண்ணுறதுக்கான மெத்தட். தென் ஃபிசிக்ஸ் இல்லாமல் நம்ம ரெகுலர் லைஃப் எதுவுமே இல்லை சொல்லலாம். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் we are using alarm clock. That alarm clock is also function of physics. நைட் நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். தென் மார்னிங் பர்டிகுலர் டைமில் it will give a wake up call. Then நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் தட் toothpaste, and while we are holding the brush, there we are giving some pressure, that is also physics. Then நம்ம டேப் ஓப்பன் பண்ணி வாட்டர்லாம் டேங்கில் இருந்து கலெக்ட் பண்ணுறோம், that is also physics. Then சாப்பிட்றது நம்ம blood circulation in our body. அண்ட் நெக்ஸ்ட் வெஹிக்கிள் மூவ் பண்ணுறது, ரோட்டில் போகும்போது அந்த வெஹிக்கிளோட டயரும் ரோடும் மீட் பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரிக்ஷன். தென் நம்ம ஸ்கூலில் ரீச் ஆனோடனே எவ்ரி பீரியடுக்கு ஒரு பெல். தென் லன்ச் டைம். ஸோ லன்ச் நம்ம சாப்பிட என்ன ஆகும்? பிகாஸ் ஆஃப் லோ ப்ரெஷர், தட் இஸ் ஆல்சோ ஃபிசிக்ஸ். அப்போ சாப்பிட்டா வி கேன் மெயின்டைன் த ப்ரெஷர். தென் சாப்பிட்டோன்னே வில் ஃபீல் சம் ஸ்லீப் யூனோ. ஸோ தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஏன்னா நம்ம மற்ற பார்ட்ஸுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் ஸ்பீட் ஸ்லோ ஆயிரும். சாப்பிட்டோன்னே it will be towards the stomach for digestion purpose, that is also physics. Then break, then evening time when we are walking, when we are cycling, so everywhere we are using physics. Even நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்க ஷர்ட், அதில் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், மெஷின் யூஸ் பண்ணுறோம், that is also physics. தென் நம்ம எடுக்கிற ஸ்லிப்பர் சைஸ்லேருந்து ஷர்ட் சைஸ், பேண்ட் சைஸ் எல்லாமே சைஸ், that is also we are using measurement, that is also physics. So everywhere we are using physics. So these are our main game and main role in our day-to-day life. So we have to understand that ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி வெசலேருந்து எடுத்து குடிக்கிறோம், அதுவும் we can say physics. Without force we can't do all these things. So everywhere, in each and every moment, we are using physics, and we are using our life with knowing or without knowing. Okay, so physics is giving a lot of applications. Even while taking notes, we are using pen, paper, physics. Pen la ink fill பண்ணிருக்கோம், that is also physics. Paper la எழுதுறோம், and there is attractive force between ink and paper, that is a physics. And magnet பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். And if two magnets are there, means same pole will be repel and opposite poles will be attract to each other, that is also physics. So evlo things la we are using physics. And the next is in physics the two things are, two approaches are mainly we are using the two approaches in physics. One is unification
Next one is the reductionism. What is unification? So unification is nothing. We are trying to give some concepts, some principles, some formulas. These are all called as unification. Like law of gravitation. What is the Newton's law of gravitation? Every force, the force between the two objects is always directly proportional to product of their masses and inversely proportional to square of the distance. That we are applying as the law. Then if when we are throwing the object in upward direction means definitely it will comes down. That is due to the gravitation. And freely falling objects, how the particle is falling freely down, that is as a physics. And when we are throwing the object upward direction, it will go for some height, then it will be come back, that is as a physics. How it is come back? Because of gravitation. And the earth revolving around the sun and other planets also revolving around the sun, that is also physics. Why it is revolving around the sun? Because of gravitation between the two. And moon revolving around the earth, there is a physics. So we are trying to give concepts and principles why it is revolving. So why it is not going close or it is not going away from that planet. So because of gravitation, there the physics is playing important role, and these are all are example for unification. And next one is reductionism. In this reductionism, we are trying to explain macroscopic system in terms of microscopic. So macroscopic is really larger, microscopic is very small. We are going to try to give macroscopic values, macroscopic ideas in microscopic constituents. This is called as a reductionism. For example, when we are taking heat means, just discussed in last topic or previously about heating the rod. When we are heating one end, how the heat is flowing next end. So what is the reason? So which one is passing the heat from one point to another one point? And how the temperature is increasing when we are continuously heating that metal? For all that answer we can say because of the atoms and molecules. The atoms and molecules are transferring the heat from one point to another one point. And next atom is occurring that it will pass to next one, the next one, like that the heat is transferring from A to B part. So all these things we can explain, and this explanation will become reduction. So in this we are trying to explain what happening inside. In unification, it is used to give more idea, more concepts. What are the basic things? What are the principles? How you can understand? So what formula is there to find that value? So for all the things we are using the unification. Okay, and this is about unification reductionism. And here we can say the definition of unification is from attempting up to Newton's law of gravitation. This is one answer. This is for 2-mark question. And next answer is reductionism from an attempt. We can give up to here, entropy, etc. And these two are 2 marks we are studying from this. The next question is what is physics? The word physics will start up to here. Okay, and these three are some important questions you mark in your textbook, and you can use this answer. அங்கே கொஸ்டின் பென்சிலை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த கொஷின்ஸ்லாம் ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 11th 12th நீங்கள் 10th படித்த மாதிரி மார்க் பண்ண கொஷின்ஸோ இல்லை புக் பேக் கொஷின்ஸோ அதை மட்டும்தான் கேட்டிருப்பான்னு இல்லை. கேன் ஆஸ்க் எனி கொஷின் அண்ட் ஃப்ரம் எனிவேர். ஸோ புக் ஃபுல்லாக தரவு பண்ணால் தான் வி கேன் கெட் சென்டம் மார்க்ஸ். ஓகே, ஸோ நான் மார்க் பண்ணி கொடுக்குற கொஷின் மினிமம் ப்ளஸ் நீங்கள் எல்லா ஆன்சர்ஸையும் எல்லா டாபிக்ஸையும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணி வச்சுங்க. ஓகே, அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் அபவுட் திஸ் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வேர்ல்ட். மெஷர்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் டிஸ்கஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.